ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேன்வால ஒரு 10 ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிப்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேன்வாவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கேன்வாவோட லாகின் பேஜ். நீங்கள் கேன்வா லாகின் பண்ணது உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோர் பேக்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட். ஓகே, ஃப்ரண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட்ல எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஒரு டெம்ப்ளேட்டு ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி கேன்வாலே கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் நியூவாகவே ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எம்டி பேக்ரவுண்டில் இருக்க ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து அப்லோட் பண்ணி அதில் எப்படி சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நியூவா ஒரு டெம்ப்ளேட் நம்ம எடுத்தாச்சு. அதாவது எம்டி பேக்ரவுண்ட் மாதிரி எடுத்தாச்சு. நம்ம இந்த அப்லோடிங் இருக்குல்ல, அப்லோட்ல நம்ம கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு அப்லோட் இமேஜஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஸோ அதை நம்ம இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே இந்த இடத்துல நான் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காட்டும். இதில் வந்து ஃபோர் பேக்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, பேக்ரவுண்டில் நமக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமா, இல்லை கலர்ஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த கீழே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸில் நமக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுவே கலர் எடிட் அந்த ஸ்டாச்சுரேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னாலும் அதுவும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா, அதாவது பேக்ரவுண்ட்னா ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டாச்சுரேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த லீவ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சம்திங் வேறாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாலும் அதோட கலர்ஸ்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது ஆல்வேஸ் பிரைட்னஸ் தான், நமக்கே தெரியும். இது வந்து பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நமக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லைட் எஃபெக்ட். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு கலர் எடிட்டில் நம்ம பண்ணுறது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லைட் எஃபெக்ட்ல பண்ணுறது. பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோ, ஒயிட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸ் வேணும்னாலும் நம்ம பிரைட்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்டாக வேணும்னாலும் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம ஹைலைட் பண்ணணும்னாலும் இந்த ஃபோட்டோவை நம்ம ஹைலைட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்குது. ஃபோர்க்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ, அதாவது இந்த கேர்ளோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏதாச்சும் நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் அந்த இடத்துல நமக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் அந்த ஃபோட்டோட டெக்ஸ்சர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணும், அதாவது ஃபேஸோட ஷார்ப்னஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை கிளாரிட்டியாக நமக்கு ஃபேஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும், வைட்னட்டாக இருக்கணும் அப்படின்னாலும், எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும், நான் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாச்சுரேஷன் கொடுத்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட், ஃபோர் பேக்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை நம்ம எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், டூப்ளிகேட் பேஜ் நான் க்ரியேட் பண்ணி இந்த ஃபோட்டோவை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? டிலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட்
எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணதும் நேச்சர் இமேஜ் ஏதாச்சும் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஐ மீன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஹவுஸ் இமேஜ் ஏதாச்சும் நான் எடுத்துட்டேன்னா மாடர்ன் ஹவுஸ். ஓகே, ஸோ எடுத்துட்டேன்னா இது எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம அனிமேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு பிஃபோர் நம்ம இதை வந்து ப்ராப்பராக இங்கே வச்சு இந்த இடத்துல நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே அனிமேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பேஜ் அனிமேஷனா இல்லை ஃபோட்டோ அனிமேஷனான்னு கேட்கும். பேஜ்னா நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணுறது, இப்போ ஃபோட்டோனா நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபோட்டோவும் அனிமேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணோம்னா ஜூம் இன் ஷேக் பண்ணுமா, இல்லை வைப் ஸ்லைட் பண்ணுமா, இல்லை ஓல்டு டிவி மாதிரி நம்ம கிட்ட கொண்டு வரணுமா, ஸோ இதோட ஸ்பீடப் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணி பார்த்து நமக்கு எந்த மாதிரி வந்து ஓகேவா இருக்கோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் அப்பு டவுனு, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும் அனிமேஷனில். ஓகே, ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இன்டென்சிட்டி, ஸோ அதாவது அதோட ஸ்லோனஸ் ஸ்லோவாக வேணுமா இல்லை ஸ்பீடாக வேணுமா அப்படின்றதுக்கு இந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேஜிக் இரேசர். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோவே இருக்கட்டும், நான் இந்த இடத்துல வந்து இந்த அனிமேஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எடிட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக் இரேசர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எதை வந்து நம்மளுக்கு வந்து இரேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கேட்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்க இந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்ணேன். ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதாவது இதை வந்து மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே இரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இரேஸ் ஆகுது. இப்போ வந்து அதுக்கான ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இங்கே இருந்த இமேஜ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஒரு ஃபோட்டோவில் எப்படி பிளர்ராக நம்ம வந்து கொண்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் நான் இந்த எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிடலாம், பேக்ரவுண்ட் இருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜில் எப்படி இந்த பேக்ரவுண்டை நான் பிளர் பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே எடிட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பிளர் இமேஜ். ஓகே, ஸோ மேஜிக் கிராப், மேஜிக் இரேசர், லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளர்ரு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து பாதி பிளர் ஆகும், பாதி வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதுவே நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக அதாவது நம்மளோட ஃபேஸ் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும், பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாமே பிளர் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட பிளரோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கணுமா இல்லை லோவாக இருக்கணுமா, ஸோ இதோட சைஸ் நம்ம இங்கேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இந்த ஃபோக்கஸ் பண்ணுற பொசிஷனை வந்து நம்ம பிளர் பண்ணணுமா அப்படின்னாலும் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ நான் மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பொசிஷன் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. ஐ மீன் அந்த பிளர்ரான இமேஜஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து பிளர் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காலேஜ். ஸோ ஒரு ஃபோட்டோவை எப்படி காலேஜில் வந்து மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஃபோட்டோஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ காலேஜ் நம்ம கொடுத்தோம்னா இல்லை இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ்
ஒரு மெயின் கேமராவோட டெம்ப்ளேட்ஸில் இருக்க ஃபோட்டோவே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு வேணுன்ற ஃபோட்டோவை நம்ம இங்கேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த இடத்துல இது வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, அப்லோட் கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல இங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது அப்லோட் ஆகலை. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோட்டோ குவாலிட்டி ஆப்ஷனை நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரல்ஸ் நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னாலும் நம்ம இங்கே வந்து அதுக்கான இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது ஃபோட்டோ குவாலிட்டிஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆர்எல்ஸ் இங்கேயே வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி இதில் நம்மளால எடிட் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நமக்கு வேணுன்ற பிக்சர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பேக்ரவுண்டில் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் நமக்கு இங்கே வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஃப்ரேமில் இந்த 4லையுமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டு எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட் பேஜ் கொடுத்துட்டு ஸோ இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதும் இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணதும் இங்கே வந்து பிஜி ரிமூவ், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து சைஸ் சின்னது பண்ணி நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கலர் ஐசோலேஷன். அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கலர்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணணும், இல்லை பேக்ரவுண்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி தனிமையாக வந்து நம்ம காட்டணும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் தான் கலர் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எடிட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே கீழேயே நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கலர் எடிட்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ கலர்ஸ்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகிறது பார்ப்போம். மீன் இந்த ஃபோட்டோக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த ஸ்டாச்சுரேஷன் கொடுத்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் இமேஜ் ஐசோலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் ஃப்ரேம் நெக்ஸ்ட் ஆப்ஷன். அது வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேமில் நம்பர் ஃப்ரேம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் நம்ம கொண்டு வரது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஃப்ரேம்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம்ஸில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் நம்ம கொண்டு வரதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு மேகம் மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஓகேவா, ஸோ இதில் நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, சேம் அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபோட்டோவே நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை அப்லோட் பண்ணனாலும் இங்கே பாருங்க, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லேயும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃப்ரேமில் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம கலருமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து ஃப்ரேமில் கலர்ஸ், தென் இதுலேயும் நம்ம டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது.
தென் வந்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஒரு மாக்கப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு லோகோ வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டிஷர்ட் லோகோ இல்லை ஷாப்பிஃபை லோகோ, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அவங்களோட ப்ராடக்டை வச்சு நம்ம ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு கீழேயே நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே மாக்கப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கள் மாக்கப்பில் சிஆல் கொடுத்தோம் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி அப்பேரல். ஸோ இந்த டிஷர்ட்டில் நமக்கு வந்து லோகோ அப்லோட் பண்ணும். ஐ மீன் இந்த ஒரு டிஷர்ட்டில் நம்ம ப்ராடக்டோட லோகோ நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல வைக்கணும்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டில் நம்மளோட கம்பெனி லோகோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் டவுன் பண்ணுமா இல்லை அப் பண்ணுமா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அப்படியே சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் எடிட் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி இந்த பேஜை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவரை எடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல வேற ஒரு பூ வேணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு பிஃபோர் இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எடிட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு நான் வந்தேன் அப்படின்னா மேஜிக் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மேஜிக் எடிட் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல அதாவது நம்ம கிட்ட எந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பூவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரீ வேணும்னு நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ட்ரீ இருக்குது, அதாவது லீஃப் தான் இருக்குது அந்த இடத்துல, நான் ட்ரீயாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரீ அப்படி சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி இங்கே ஜென்ரேட் கொடுத்தேன்னா அந்த இடத்துல ட்ரீ வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்லோட் ஆனதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்மஸ் டே மாதிரி நமக்கு இதில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம டன் கொடுப்போம். இன்கேஸ் இது வேண்டான்னா நம்ம ஜென்ரேட் அகைன் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம கேன்வாவில் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே சேம் நம்ம ஜிப்காஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.